திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை சிபிஎம் தற்பொழுது ஏற்கும் நிலையில் சிபிஎம் கட்சியின் அகில இந்திய தலைமையின் பதிலுக்கு மாநில குழு காத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. 5 தொகுதிகளை ஏற்க தயாராகிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அகில இந்திய தலைமை பதிலுக்கு காத்திருக்கிறோம் என்ற சிபிஎம் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் வலியுறுத்தலை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில 5 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க இருப்பதாக ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. இருந்த போதிலும் அதை ஏற்க தயாராக இருப்பதா இல்லையா என்ற கேள்வியானது எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்கள் அந்த செயற்குழு கூட்டத்தை 2 முறை நேற்று இரவு கூட்டினாங்க, இன்று கூட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்றால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க, சிபிஎம் ஏன் நிலைப்பாட்டை தாமதமாக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் திமுக கடந்த முறை இதே தொகுதி ஒதுக்கினார்கள், அந்த அதிகப்படியான தொகுதி இந்த முறை கேட்டு பெற இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி கட்சியில் பல கட்சிகள் கூடுதலாக வந்திருப்பதால் இடம் கொடுப்பதில் சற்று திமுக பல கட்சிகளிடையும் பேச்சுவார்த்தையும் முரண்பட்டது பார்க்க முடியுது. இதே நிலை தமிழ் சிபிஎம்க்கும் பொருந்துமா என்ற கேள்வி எழுதியதால் தொடர்ந்து இதை ஏற்க தயாராக கேட்டுள்ளார்கள். நேற்று முன் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் கூட 6 தொகுதியை திமுக தலைவரிடம் கேட்டு பெறுவது என்ற முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் 5 தொகுதியை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தி பின் வேறு வழியின்றி 5 தொகுதி ஏற்ற தொகுதி பங்கீடு கையெழுத்த தயாராகிறது என்ற ஒரு கேள்வி இருந்தது. அடிப்படையில் இந்த 5 தொகுதி ஏற்க சிபிஎம் தயாராகிவிட்டதா? இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. மிக முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை சிபிஎம் தற்பொழுது ஏற்கும் நிலையில் சிபிஎம் கட்சியின் அகில இந்திய தலைமையின் பதிலுக்கு மாநில குழு காத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. 5 தொகுதிகளை ஏற்க தயாராகிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அகில இந்திய தலைமை பதிலுக்கு காத்திருக்கிறோம் என்ற சிபிஎம் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் வலியுறுத்தலை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில 5 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க இருப்பதாக ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. இருந்த போதிலும் அதை ஏற்க தயாராக இருப்பதா இல்லையா என்ற கேள்வியானது எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்கள் அந்த செயற்குழு கூட்டத்தை 2 முறை நேற்று இரவு கூட்டினாங்க, இன்று கூட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்றால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க, சிபிஎம் ஏன் நிலைப்பாட்டை தாமதமாக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் திமுக கடந்த முறை இதே தொகுதி ஒதுக்கினார்கள், அந்த அதிகப்படியான தொகுதி இந்த முறை கேட்டு பெற இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி கட்சியில் பல கட்சிகள் கூடுதலாக வந்திருப்பதால் இடம் கொடுப்பதில் சற்று திமுக பல கட்சிகளிடையும் பேச்சுவார்த்தையும் முரண்பட்டது பார்க்க முடியுது. இதே நிலை தமிழ் சிபிஎம்க்கும் பொருந்துமா என்ற கேள்வி எழுதியதால் தொடர்ந்து இதை ஏற்க தயாராக கேட்டுள்ளார்கள். நேற்று முன் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் கூட 6 தொகுதியை திமுக தலைவரிடம் கேட்டு பெறுவது என்ற முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் 5 தொகுதியை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தி பின் வேறு வழியின்றி 5 தொகுதி ஏற்ற தொகுதி பங்கீடு கையெழுத்த தயாராகிறது என்ற ஒரு கேள்வி இருந்தது. அடிப்படையில் இந்த 5 தொகுதி ஏற்க சிபிஎம் தயாராகிவிட்டதா? இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. மிக முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.